அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்ட அறிவிப்பு தற்போது வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயணப்படி, உணவுப்படி மற்றும் அயற்படி ஆகிய முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினாங்க. அதில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டது. தற்போது அடிப்படை சம்பளத்தில் 46% அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பெற்றுட்டு வராங்க. இனிமேல் அடிப்படை சம்பளத்தில் 50%, அதாவது 4% உயர்த்தி 50% கிடைக்கும். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வு இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. இதனால் 12,862 கோடி ரூபாய் செலவாகும். 49,18,000 மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் மற்றும் 67,95,000 ஓய்வூதியதாரர்களும் இதனால் பயனடைவார்கள். அகவிலைப்படி உயர்வுடன் பயணப்படி, உணவகப்படி, அயற்பணி ஆகியவை 25% உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகைப்படி அடிப்படை சம்பளத்தில் 3% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கொடை பலன்கள் 25% உயர்த்தப்பட்டிருக்கு. அதன் உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அகவிலைப்படி மட்டும் இல்லாமல் பயணப்படி, உணவகப்படி, அயற்பணி ஆகியவை 25% உயர்த்தியிருக்காங்க. வீட்டு வாடகைப்படியும் அடிப்படை சம்பளத்திலிருந்து 3% வரை உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் பணிக்கொடையும் பார்த்திங்கன்னா 25% உயர்த்தப்பட்டிருக்கு. அதனோட வரம்பு, உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இதர படிகள் உயர்வால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியிலையும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு இதனால் ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏழை பெண்களுக்கு உஜ்வாலா திட்டம் மூலம் வழங்கப்படும் சமையல் கேஸ் சிலிண்டர்களுக்கான மானியத்தை அடுத்த நிதியாண்டுக்கும், அதாவது 2024-25 நிதியாண்டிற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆண்டுகளுக்கு 12 சிலிண்டர்கள் தலா ரூ.200 வீதம் மானியம் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த அக்டோபர் மாதம் இந்த மானியம் பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது 200லிருந்து 300ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ரூ.300 மானிய திட்டம் நடப்பு நிதியாண்டில், அதாவது மார்ச் 31 முடிவடைகிறது. இதை மேலும் ஒரு நிதியாண்டிற்கு